எப்பொழுதுமே ராம் நான் ராம் பற்றி பேசும்போதும் யோசிக்கும் போதும் ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 2 நாளைக்கு ஒரு ராம் பேச்சு வந்துடும். ஏன்னா எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் சேர்ந்துருக்கான். அவன் ஆக்சுவலாக ராம்கிட்ட சேர வேண்டியது என்கிட்ட சேர்ந்துட்டான் போல. ஆக்சுவலாக எந்தளவு நேசிப்பான் அப்படின்னா என்ன, அவன் வந்து ஒரு 10% என்னை நேசிப்பான், 90% ராம் நேசிப்பான். ஒரு நாள் சண்டை போட்டு போயிட்டான். சண்டை போட்டு போனோடனே ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்லா படிக்கிற பையன், ரொம்ப சின்சியரான பையன். உண்மைன்னு அப்படியே சொல்லாமல் ஒரு ஒரு எம்பாடிமெண்ட் ஆஃப் ட்ரூத் அவன். அப்போ நைட்டு ஒரு 12 மணிக்கு அவன் வந்து நான் மெசேஜ் போட்டான் அவனுக்கு. டேய், நீ இன்டர்வியூவில் உனக்கு பிடிச்ச டேரக்டர் வந்து ராமன் சொன்னடா, இப்போ நீ சண்டை போட்டு போயிட்டேன், நாளைக்கு காலையில் நான் ராம்கிட்ட சொல்கிறேன், ராம்கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கிறா அப்படின்னு நான் ஒரு மெசேஜ் போட்டேன். ஒரு 1 மணி நேரம் கழிச்சு எனக்கு மெசேஜ் போட்டான். சார், நான் உங்களை விட்டுட்டு நான் போயிட்டேன், நீங்கள் ராம்கிட்ட சேர்த்து விடணும்னு சொல்லி ஏன் சார் சொன்னீங்க, என்னை வந்து அப்படி நிராகரிச்சிடும்ல, உங்களுக்கு கோவம் வரலையா அப்படின்னு கேட்டால் நான் சொன்னேன், பிகாஸ் ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு. அவன் அந்த எண்ணில் அழுதுட்டு காலில் வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டான்.